Hi all, hope you are doing good. The first 2 வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அகெயின் இன்னொரு வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் தி ப்ரொஃபஷனல் மார்க். இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு ஷேர் அபவுட் மை சிஎம்ஏ ஜேர்னி. உங்களுக்கு தெரியுமா, நம்ம லைஃப்பில் சில டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம். ஆனால் அது கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த டிசிஷன் திரும்பி பார்க்கும்போது அது நம்ம எடுத்ததாகவே இருக்காது. தட் இஸ் டெஸ்டினி. 2015 நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணி 10 years டவுன் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு எந்த ஐடியாவும் இல்லை சுத்தமாக. பட் 10 years டவுன் டுடே ஐ எம் அ சிஎம்ஏ, ஐ எம் அ ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் அ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஐ எம் ஆல்சோ எ கண்டென்ட் கிரியேட்டர். ஸ்டோரியில் என்ன டெஸ்ட்டு தெரியுமா, சிஎம்ஏ ஜாயின் பண்ணது ஃபினான்ஸ் பேஷன்னாலேயோ இல்லை அக்கௌண்ட்ஸ் பேஷன்னாலேயோ இல்லை, கோட் ஷூட் மேலே இருக்க ஆசைனால். அதனால தான் நான் சிஎம்ஏ ஜாயின் பண்ணேன். கம் லெட்ஸ் கெட் இன் டு த ஜேர்னி. நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம டீச்சர்ஸ் நம்ம கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஷின், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் யுவர் லைஃப்? அதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூல்லையும் எல்லா டீச்சர்ஸும் கேட்குற ஒரு கொஷின். ஸோ அப்போது நம்ம 10th வரைக்கும் என்ன சொல்லியிருப்போம், டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட், லாயர், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்போம். ஏன் சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருப்போம். பட் 11th and 12th ஸ்டாண்டர்டில் கேட்கும் போது தான் நமக்கு ரியலாக அந்த பர்டிகுலர் குரூப்பில் படித்தா என்ன ஆக முடியுன்ற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி காமர்ஸ் குரூப்பில் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் சொன்னால் 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் சே திஸ் ஒன்லி ஒன் திங். அது என்ன தெரியுமா, தட் இஸ் சிஏ. அதே மாதிரி தான் நானும் 11th and 12th ஸ்டாண்டர்டில் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேட்கும் போது ஐ வாண்டட் டு பிகம் அ சிஏ அப்படின்னு நான் சொன்னேன். சிஏ ஆகணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர கொஷின், எதனால சிஏ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது எனக்கு இருந்த ரெண்டு விஷயம். ஒன், ரெஸ்பெக்ட், அனதர் ஒன் இஸ் மணி. இவ்வளோ தான் எனக்கு சிஏ பற்றி தெரிஞ்ச ஐடியா. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான கெரியர் கைடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். கெரியர் கைடன்ஸ்னு சொன்ன அடுத்த செகண்ட் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலாக லாக் அவுட் ஆகிட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட லாக் அவுட் ஆக போகிற ஸ்டேஜில் இருந்தேன். பட் அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் என் மைண்டே ரீபூட் பண்ணிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கோர்ஸ் பண்ணால் சிஇஓ ஆகலாம், இந்த கோர்ஸ் பண்ணால் சிஎஃப்ஓ ஆகலாம், இந்த கோர்ஸ் முடித்தா கோட் ஷூட் போடலாம், கார்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணலான்னாரு. என் மைண்டுக்கு சிஇஓ ஏறல, சிஎஃப்ஓ ஏறல, கார்பரேட் வேர்ல்டும் ஏறல, பட் கோட் ஷூட்டுன்ற வேர்டு ஏறிச்சு. அப்போ முடிவு பண்ணேன், இது என்ன கோர்ஸ். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் கோர்ஸ் நேமை சொல்லணும். அப்போ போர்டில் போய் எழுதினார், சிஎம்ஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அது சொன்ன அடுத்த செகண்ட்லேருந்து என் மைண்டு இது எப்படி பண்ணும், என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ 2015 அந்த கோர்ஸை பற்றி எனக்கு தெரியும் போது, அப்போ இந்த மாதிரி நெட், ஜியோ, 4G அந்த மாதிரி எந்த நெட்டும் இல்லை. நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஸோ நான் காலேஜ் வந்து ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்ததுனால ப்ரௌசிங் சென்டர் தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ அங்கே போய் சிஎம்ஏ கோர்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எத்தனை லெவல்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேஜ் இருக்குது. பட் எனக்குள்ளே ஒரே ஒரு கொஷின் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது, சிஎம்ஏ கஷ்டமாக இருக்குமா, சிஎம்ஏ நம்ம முடிச்சிடலாமா அப்படின்ற கொஷின் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. பட் அதர் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வேல கோட் ஷூட் போடணும் அப்படின்றனால போய் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ சிஎம்ஏல 3 லெவல்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். ஸோ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜ் படிக்கும் போது. ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. எல்லாருமே செம்ம சீரியஸாக இருந்தாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இந்த கோர்ஸோட வேல்யூ. எல்லாருமே சீரியஸாக இருக்காங்களே. என் மைண்ட் எப்படி இருந்ததுன்னா, கோட் ஷூட் போட போகிறோம், இது பண்ணால் கோட் ஷூட் போட போகிறோம் அப்படின்ற ஐடியாவில் தான் என்னோட மைண்ட் செட் இருந்தது. பட் அங்கே எல்லாருமே வந்து ஒரு சீரியஸ்னஸில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சர்க்கிள் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் மாறிடும். அதே மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் சர்க்கிளை நல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹேபிட், நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ சேம் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் சீரியஸாக இருந்ததை பார்த்துட்டு எனக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பேட்டில் பிகின்ஸ். மார்னிங் காலேஜ், ஆஃப்டர்நூன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், இதுக்கு இடையில இன்டர்னல் அசைன்மெண்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ரெக்கார்டு ஒர்க்கு, செமினார், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிக்கும் போது தான் பேட்டில் ஃபீல்ட்னால் என்ன, அது எப்படி இருக்குன்றத மீனிங்கே அப்போ தான் புரிஞ்சுது. பட் அப்போ நம்ம அந்த ஏஜுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி மட்டும்தான் என்னை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தது.
ஸோ நானும் எக்ஸாம் எழுதினேன், என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு நான் படித்தேன். ரிசல்ட் டே நான் ஊருக்கு போகல, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன். அன்னைக்கு வெக்கேஷன் வேறு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஹாஸ்டலில் எல்லா கேன்டீனாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டராக இருக்கட்டும் சரி, எல்லாமே க்ளோஸ்ட். எனக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு 11 o'clock கால் பண்ணி, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துருச்சுடா அப்படின்னா. எனக்கு பயங்கர நர்வஸ் ஆகிடுச்சு, தனியாக வேறு இருக்கும் அப்படின்றனால. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ அவன் ஃப்ரெண்டே வந்து உன் நம்பர் சொல்லு, நான் ரிசல்ட் பார்க்குறேன் அப்படின்னா. ஸோ பார்த்த உடனே அவன் என்கிட்ட சொன்னது, இதுதான் லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா. எனக்கு அந்த சைடில் இருந்து பயங்கர நர்வஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ அவன் சொன்னா, நீ கிளியர் பண்ணிட்டடா அப்படின்னு சொன்னான். கிளியர் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரிலீவ்டாக இருந்தது. இத்தனை மாதம் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கு அட்லாஸ்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணேன். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, எனக்கு எதுவும் சொல்லணும்னு பெருசாக தோணலை அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஸ்டாஃப் ரூமில் அந்த பர்டிகுலர் சார் யார் வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாரோ அந்த சார்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன். சர்ப்ரைசிங்காக அவர் ஸ்டாஃப் ரூமில் இருந்து என்னை வெளியே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி, ஏன் நீ என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்டுட்டு உள்ள ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு போய், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், காலேஜில் ப்ரொஃபஸர் கிட்ட ரெஸ்பெக்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்களோட மைண்டில் நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. போய் அந்த 15 ப்ரொஃபஸர்ஸுக்கும் இந்த மாதிரி அருண் சங்கர் ஹாஸ் கம்ப்ளீட்டட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இன் ஹிஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த நாள் வரைக்கும் நான் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஒரு ரோல் நம்பர். அந்த நாளுக்கு அப்புறம் நான் ஒரு ஐடென்டிட்டியாக மாறினேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்னை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க, டிபார்ட்மெண்ட்டில் ரெஸ்பெக்ட் கூடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் சிஎம்ஏ கிளியர் பண்ணது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுறாங்க. பட் அது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸோட பர்த் சர்டிஃபிகேட்டை நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணது தான். அந்த மார்க் ஷீட்டில் என் மார்க்ஸ் மட்டும் இல்லை, அது என் ஃப்யூச்சரோட ஃபஸ்ட்டு சிக்னேச்சரும் இருந்தது. இதுக்கப்புறம் தான் ரியல் பேட்டில் அண்ட் ரியல் ஸ்டோரி பிகின்ஸ். செல்ஃப் டவுட், ஃபெயிலியர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், குவிட் பண்ணலாமான்னு யோசிச்ச நைட்ஸ். ஒரு ஸ்டேஜில் நான் சிஎம்ஏ முடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் எப்படி முடித்தேன், இது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். சின்ன ஆசையில் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சிஎம்ஏ டைட்டில் வரைக்கும் எப்படி போச்சு, டு பி கண்டினியூட். தேங்க்யூ. டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.